ஸ்டாலின் அவர்களே, மக்கள் துயரத்தில் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் போட்டோ ஷூட்டால் மேலும் மக்களை துன்புறுத்தாதீர்கள் என நாடாள தெரியாத நாடக கூட்டத்திற்கு நறுக்கென குட்டு வைத்திருக்கிறார் புரட்சி தமிழர். தமிழக மக்களுக்கு எப்போதெல்லாம் துயரம் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் ஸ்டாலின் வீடியோ வெளியிட்டு நாடகம் போடுவார். அந்த வகையில் கரூரில் 41 உயிர்கள் பலியாகி இருக்கும் இந்த நிலையில் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். கரூரில் நடந்தது பெரும் துயரம், கொடும் துயரம், இதுவரை நடக்காத துயரம், இனி நடக்கக்கூடாத துயரம். மருத்துவமனைக்கு நான் நேரில் போய் பார்த்த காட்சிகள் இன்னும் என் கண்ணை விட்டு அகலலை. கனத்த மனநிலையிலையும் துயரத்திலும் தான் இன்னும் இருக்கேன். செய்தி கிடைச்சதும் மாவட்ட நிர்வாகத்தை முடுக்கிவிட்டு எல்லா உத்தரவுகளையும் பிறப்பித்த பின்னாலும் என்னால் வீட்டில் இருக்க முடியல. இந்த அரசு உரிய பாதுகாப்பு கொடுக்க தவறியதால் தான் இத்தனை பெரிய உயிர்பலி நடந்தது என மக்கள் கூறி வரும் நிலையில் ஸ்டாலின் அவதூறு பரப்பாதீர்கள் என்கிறார். வீடியோ வெளியிட்ட ஸ்டாலினுக்கு எது அவதூறு என புரட்சி தமிழர் கேள்வி எழுப்பி இருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன அவதூறு பரவியது? உங்கள் கட்சிக்காரர்கள் தமிழ்நாடு மாணவர் சங்கம் என்ற பெயரில் போஸ்டர் ஒட்டி கொண்டிருக்கிறார்களே, அந்த அவதூறா? உங்கள் அரசின் காவல்துறை பிரச்சாரம் செய்ய ஒதுக்கிய இடத்தில் உள்ள குளறுபடிகள், திமுகவின் வழக்கமான ஆம்புலன்ஸ் அரசியல், தடியடி நடந்த காட்சிகள் வெளிவந்து அதை பற்றி பொதுமக்கள் பேசுவது, இவையெல்லாம் வதந்தியா? உங்கள் மகனும் துணை முதல்வருமானவர் கரூர் வந்து சம்பிரதாயத்திற்கு போட்டோ ஷூட் எடுத்த கையோடு துபாய்க்கு வெக்கேஷன் பறந்து சென்று விட்டாரே, அதுவா? கள்ளக்குறிச்சியில் உங்கள் ஆட்சியின் அலட்சியத்தால் ஏற்பட்ட கள்ளச்சாராய மரணங்களுக்கு கணக்காத இதயம், கலங்காத கண்கள் இப்போது மட்டும் கலங்குகிறதா? சென்னை ஏர் ஷோவை நீங்கள் குடும்பத்துடன் உட்கார்ந்து கண்டுகளித்த போது கூட்ட நெரிசலில் சிக்கி 5 பேர் உயிரிழந்தார்களே, அப்போது மட்டும் வீட்டிலேயே இருக்க முடிந்ததா? யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள் ஸ்டாலின் அவர்களே? எதிர்க்கட்சிகள் யாரும் இதுவரை எந்த ஒரு அரசியலும் செய்யவில்லை. ஆனால் உங்களின் இந்த வீடியோ தான் பல அரசியல் சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது. இதில் இன்னும் கொடுமையாக நீங்கள் அமைத்த ஒரு நபர் விசாரணை ஆணையம் விசாரிக்கும் காட்சிகள் ஊடகங்களில் தொடர்ந்து வருகின்றன. அதை பார்க்கும் மக்களுக்கே இது ஒருதலை பட்சமான அரசின் தவறுகளை மூடிமறைக்கும் ஐவாஷ் ஆணையம் என்பதை காட்டுகிறது. மக்களுக்கு விடியா அரசின் விசாரணை மீது நம்பிக்கை இல்லை. கரூர் துயரத்திற்கான உரிய நீதி கிடைக்க நடந்தது என்னவென்று மக்களுக்கு உண்மை நிலை தெரிய சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என காட்டமாக தெரிவித்துள்ளார். மேலும் ஸ்டாலின் அவர்களே, மக்கள் துயரத்தில் இருக்கிறார்கள். இந்த நேரத்திலும் உங்கள் போட்டோ ஷூட்டால் மக்களை மேலும் துன்புறுத்தாதீர்கள் என்றும் கூறியிருக்கிறார்.